பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில் இந்த கிறிஸ்மஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பசங்கள்லாம் ஜாலியாக இருக்கீங்களா? சவுண்டு ஜாலியாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவோம். சூப்பர். இன்னைக்கு பட்டிமன்றத்தின் நம்ம பட்டிமன்றத்தோட தலைப்பு வந்து இவங்க சொல்லுவாங்க, விசுவாசம் ஆண்களுக்கு அதிகமா, விசுவாசம் பெண்களுக்கு அதிகமா. அதாங்க ஐயா தலைப்பு. நடுவர் அவர்களே, தலைப்பை இவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்காம இருக்கீங்களே, தீர்ப்பாச்சும் கரெக்டா சொல்லுங்க. நீங்க விசுவாசம் யாருக்கு அதிகம் அப்படின்ற ஒரு போட்டி இங்கே நடக்க போகுது. யாருக்கு அதிகமாக இருக்குது? எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. ஆனால் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத ஒரு பட்டிமன்றமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணாங்க, இப்போ கொஞ்ச நேரம் நேற்று நைட்டு தான் சொன்னாங்க நீங்கள் தான் நடுவர்னு. அதனால் திடீர்னு கூப்பிட்டதுனால வந்துட்டோம். ஒரு கதை ஒன்று, ஒரு குழந்தை ஒன்று ஸ்கூலில் இருந்திருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, தவறி ஒரு கிணத்துல விழுந்துடுச்சு. ஆனால் அந்த கிணத்துக்குள்ளே அது உள்ளே போகலை, ஒரு கயிறு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. பயங்கரமான சூழ்நிலை. அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் வந்து அந்த குழந்தைய காப்பாற்ற நினைக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தான், கையை அப்படி கொடுத்து தூக்குனா அந்த குழந்தைய தூக்க முடியும், அவளுக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் தவறி போச்சுன்னா அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க, அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து அந்த குழந்தைய சொல்கிறாங்க, உங்கள் கையை கொடுமா, உங்களை மேலே தூக்கிடுறோம். அந்த குழந்தை என்ன பண்ணுது, 2வது படிக்கிற குழந்தை, கையை கொடுக்கவே இல்லை. திரும்பி எல்லாம் கேட்குறாங்க. டீச்சர்ஸ் வந்துட்டாங்க, ஹெட் மாஸ்டர் வந்துட்டாங்க, அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கலாம் வந்துட்டாங்க. யார் கூப்பிட்டாலும் அந்த குழந்தை என்ன பண்ணல, கையை கொடுக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க, அவங்களும் கேட்குறாங்க, கை கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு, கையை கொடுக்கவே இல்லை. விசுவாசம் என்றால், ஹல்லேலூயா, விசுவாசம்னா என்னன்னு காலைல ஃபர்ஸ்ட் ப்ரேயரில் சொன்னிருந்தார். விசுவாசன்றா கர்த்தர் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை. இங்கே பாருங்க, இந்த குழந்தைக்கு எவ்வளோ பேர் வந்து அந்த குழந்தைய தூக்குறதுக்கு கை கொடுக்க சொல்கிறாங்க. கையை கொடுத்தா தூக்கிடலாம், உடனே தூக்கிடலாம், சீக்கிரம் காப்பாற்றலாம். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, கையை கொடுக்கவே இல்லை. கடைசியாக அவங்க அப்பாவுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து எட்டி பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் லாங்கினதுனால கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாருமா, கையை கொடுமா, அவனை மேலே தூக்கிடலான்னு. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறது, கை கொடுக்குது மேலே. குழந்தைய உடனே என்ன பண்ணி வச்சு மேலே தூக்கிட்டாங்க. அப்போ அந்த டீச்சர்ஸ் கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ நேரம் எட்டுற தூரத்தில் தான் இருந்தது, அந்த குழந்தை கை கொடுத்துருந்தா ஒரு 10 நிமிஷத்தில் காப்பாற்றிருக்கலாம், ஆனால் இந்த குழந்தை கையை கொடுக்கலாம். குழந்தை கேட்குறேன், ஏமா நீ கை கொடுக்கல? சொல்லுது, எங்கள் அப்பா மாதிரி என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா மேலே ஒரு நம்பிக்கை, அவங்க அப்பா மேலே ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் எவ்வளவாக இருக்கிறது? இது ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறதா, பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதா என்று பேச வருகிறார்கள். முதல்ல பேச வருபவர்கள் ஆண்கள் சார்பாக சகோதரி பவானி, கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். அடுத்து சகோதரி ஜெயமேரி, சகோதரி கிருஷ்ணா. இந்த 3 பேர் என்ன பண்றாங்க, ஆண்கள் சார்பாக பேச போகிறார்கள். பெண்கள் சார்பாக சிஸ்டர் மஞ்சுளா, கரங்களை தட்டி, சிஸ்டர் சித்ரா, சிஸ்டர் நந்தினி. இந்த ஆண்கள் சார்பாக பேச சகோதரி பவானி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவரும் இந்த நல்ல நாளில் பார்க்கறதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் பட்டிமன்றம் பேசுறதுக்காக, ஆண்கள் பக்கம்தான் விசுவாசம் சொல்லி பேசுறதுக்காக இந்த நாளில் நான் வந்திருக்கிறேன். ஆண்கள் தான் விசுவாசமாக இருக்க போகிறாங்க, பார்க்கலாம். பைபிளை நான் சொல்லுங்க, பைபிளில் சொல்லி இருக்குது ஆணித்தரமாக, ஆண்கள் தான் விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு. அது சொல்லி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க, ஆபிரகாமை பார்த்து, வானத்தின் நட்சத்திரங்க போல் என்ன செய்ய போகிறேன், உன் சந்ததியை என்ன செய்ய போகிறேன், பெருக செய்ய போகிறேன்னு சொல்கிறார். என்ன சொன்னாங்க, பெருக செய்ய போகிறேன்னு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுறார். ஆபிரகாம் என்ன பண்ணுறாங்க, விசுவாசிக்கிறாங்க. யார்கிட்ட, சாரால் கிட்ட சொல்லலை, பெண்கள் கிட்ட சொல்லுங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நோட் திஸ் யுவர் பாயிண்ட் நடுவர் அவர்களே, மன்னிச்சிருங்க, இது நோட் பண்ணுங்க. பெண்கள் கிட்ட வந்து கடவுள் சொல்லல, ஆபிரகாம் கிட்ட தான் சொன்னாரு, நான் உன் வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்கி உன் சந்ததி என்ன செய்ய போறேன், பெருக செய்ய போறேன். இதை பெண்கள் கிட்ட சொன்னா என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, இவருக்கு ஒரு வேலையே இல்லை சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கடவுள் சொல்லிட்டு போயிடுவாராம், நான் குழந்தை தருவேன், இதை நான் என்ன செய்யணுமா, நம்பணுமா அப்படின்னு சொல்லி பெண்கள், நிறைய பேர் பெண்கள் அவிசுவாசமா தானே இருப்போம்
என்ன இந்த லோன் ஏதாச்சும் கட்டணும்னா ஆமா காசு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி பெண்களாக நம்மள நீங்களா என்ன செய்வீங்க இருப்பீங்க. ஆனா ஆண்கள் அப்படி இல்லை. கிடைக்குமா நீ ஆமா விசுவாசமா இருமா நான் கிடைக்குமான்னு சொல்லி என்ன செய்வாங்க ஆண்கள். அது போல ஆபிரகாம் என்ன பண்ணாராம், அந்த வாக்குத்தத்தம் பெற்று உடனே கிடைக்கலங்க. எத்தனை போராட்டம் அவருக்கு என்ன வந்தது, கஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது. அது மத்தியில் என்ன பண்ணாரு ஆபிரகாம் கடந்து வந்தாரு. என்ன பண்ணாங்க, உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன், நீ என்ன பண்ணு எனக்காக பலி கொடு, எனக்காக பலி கொடுன்னு சொல்றாங்க. இத பெண்கள் கிட்ட அந்த வார்த்தை சொல்லி இருந்தா ஐயோ கடவுளுக்கு கண்ணே இல்லையா. நடுவர் அவர்களே பாருங்க, நீங்க அங்க பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்காக தான் இங்க நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நல்லா உற்று பார்த்து அந்த பாயிண்ட நோட் பண்ணுங்க. ஆண்கள் தான் விசுவாசமா இருக்கிறாங்க. ஆண்கள் அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாங்க சொல்லிட்டு குழந்தையும் அப்ப பெண்கள் என்ன பண்ண அந்த சாராளு ஐயோ கடவுள் சொல்லிட்டாரு எனக்கு பலி கொடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இவர் மனசுக்குள்ள எத்தனை துன்பம் இருக்கும், எத்தனை வயசு பிறகு அவருக்கு குழந்தை பிறகுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. நம்ம மனைவி கிட்ட சொன்னா என்ன செய்வாளோ, சில காரியங்க மனைவி கிட்ட சொன்னா என்ன பண்ணுவோம், திட்டுவோம். ஆனா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அது மனசுக்குள்ளே என்ன செஞ்சாங்க வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு உறுதியா இருப்பாங்க. நிச்சயமா கர்த்தர் அப்படியாக அந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு, விசுவாசமா உறுதியா மனசுல நினைச்சிட்டு அவருக்கு என்ன செய்யறாங்க, ஒரு குமாரனை கொடுக்கிறாள். அப்போ இது சொல்லல மலைக்கு போய் நான் பலி கொடுக்கணும்னு சொல்லி பெண்கள் எடுத்து சொல்லல. இதோ நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நம்ம பெண்களாகி என்ன பண்ணிருப்போம், கடவுளுக்கு கண்ணே இல்லை, இவர் கொடுப்பாராம் இவர் எடுப்பாராம் பலி கொடுக்க சொல்லுவாராம், இதை கொடுக்காமலே இருக்கலாமே அவரு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெண்களாகி நீங்கள என்ன செய்வீங்க யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனா ஆபிரகாம் விசுவாசிச்சாரு. என்ன சொன்னாரு, குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்த என்ன பண்ண, நாங்க மலைக்கு போயிட்டு என்ன செய்ய போறோம், திரும்பி வருவோம். நடுவர் அவர்களே இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க, திரும்பி வருவோம். என்ன சொன்னாங்க, திரும்பி நாங்க வருவோம் வருவோம் வருவோம். இதாங்க ஆணித்தரமா நான் சொல்றேன், திரும்பி வருவோம். அங்க என்ன இருக்குதுன்னா விசுவாசம் இருக்குது. அங்க என்ன இருக்கு, விசுவாசம் இருக்கு. திரும்பி வந்தாங்களா, இத சாரால் கிட்ட சொல்லியிருந்தா ஐயோ போகாதீங்க என் குழந்தைங்க நான் விட்டுறக்கூடாதுங்க சொல்லி என்ன பண்ணுவாங்க நான் கேட்பாங்க. இதே மாதிரி வேதத்தில் இன்னொரு காரியம் கூட இருக்கு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாருக்கும் தெரியும். அவங்க அக்கினி சூளையில என்ன பண்ணாங்க, போடப்பட்டாங்க. அவங்க என்ன செய்யல, பயப்படல. யார் கூட இருக்கிறா, தேவன் கூடவே இருக்கிறா சொல்லி என்ன பண்ணாங்க, விசுவாசிச்சாங்க. அந்த அக்கினி சூளையில அவங்க நடக்கும் பொழுது அவரோடு கூட ஒரு உலாவினதை என்ன செஞ்சாங்க, அவங்க பார்த்தாங்க, விசுவாசிச்சாங்க. இதுதாங்க நடுவர் அவர்களே விசுவாசம் என்றது. பாருங்க அந்த நாகமான் குஷ்டரோகம் வந்தது. தீர்க்கதரிசி சொல்றாங்க 7 முறை போயிட்டு நீ என்ன பண்ண குழி சொல்றாங்க. ஆனா அந்த நாகமான் குஷ்டரோகி என்ன பண்ணல, கீழ்ப்ப. அந்த வேலைக்கார மத்தியில ஒரு விசுவாசம் காணப்பட்டது. அந்த வேலைக்காரன் என்ன பண்றான், முதலாளி கிட்ட சொல்றான். நம்ம கூட சொல்லுவோம்ல, எவ்வளவு பேருக்கு போயிட்டு இந்த சபைக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க, விசுவாசமா வரவங்களுக்கு நிச்சயமா என்ன இருக்காங்க, விடுதலை உண்டு. காலையில கூட ஐயா அவர்கள் பேசினாங்க, விசுவாசத்தை பத்தி பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, விசுவாசம் இயேசு நமக்குள்ள இருந்தா நீ விசுவாசிக்கும் போதே அங்க என்ன நடக்குமா, அற்புதம் நடக்குமா. கரங்களை தட்ட மாட்டீங்களா? அப்போ விசுவாசம் இல்லையா உங்களுக்கு? விசுவாசியாக நம்ம தாங்க விசுவாசமா இருக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, நமக்குள்ள அந்த விசுவாசம். அப்போ இங்க பாருங்க, இங்க ஊழியர் நடத்துற பாஸ்டர் ஐயாவும் ஒரு ஆண் தான், மியூசிக் அடிக்கிறவங்களும் ஒரு ஆண் தான், ஜட்ஜி தீர்ப்பு சொல்ல போறதும் ஒரு ஆண் தான். அப்போ என்ன செய்ய போறேன், இன்னைக்கு இந்த ஆணை தான் என்ன செய்ய போறேன், நிச்சயமா குடும்பத்தை கட்டி காக்கிறது, விசுவாசமா இருக்குது. நடக்கவே முடியல, நம்மளாம் டபடபடபடபடன்னு பெண்களாகி என்ன பண்ணிடுவாங்க, ஒளரி வெளியெல்லாம் போய் என்ன செஞ்சிருவாங்க, பேசிடுவாங்க. நான் அந்த ஆண்கள் இருக்காங்க பத்தியா, நிச்சயமா செய்வார் சொல்லி அவர் சமூகத்துல என்ன செய்வாங்க, மௌனமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஜெபிச்சு கொண்டே இருப்பாங்க. நடுவர் அவர்களே நான் நினைக்கிறேன் விசுவாசம் என்று பெண்களிடத்துல அவ்வளவா இல்ல. ஆண்கள் விட்டதா பெண்கள் வந்தீங்க. சீக்கிரம் முடிங்க. கொஞ்சம் நடுவர் அவர்களே, நீங்க கூட ஒரு கதை ஒண்ணு சொன்னீங்க, விசுவாசமா இருக்கணும் சொல்லிட்டு அந்த குழந்தைய பத்தி ஒண்ணு சொன்னீங்க. அந்த விசுவாசம் அந்த அப்பா கிட்ட இருக்குதுன்னு. அது போல நம்ம விசுவாசம் என்ன யார்கிட்ட இருக்கு? இப்ப ஆண்கள் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இங்க வந்திருப்போமா? ஏன் நம்ம மனைவி நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுவான், நல்லா செய்வான்னு சொல்லி தானே இந்த ஊழியங்க இந்த நம்மளெல்லாம் விடுறாங்க. அப்ப ஆண்கள் தான் விசுவாசம் அதிகம்னு சொல்லி ஆணித்தரமா சொல்ற நடுவர் அவர்களே, நீங்க தான் நிஜமா தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா நீங்க ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, பெண்கள் பக்கம்லாம் நீங்க நடுவர் தீர்ப்பு சொல்லி உங்களே நீங்க அசிங்கப்படுத்திக்காதீங்க. ஆண்ட நடுவர் அவர்களே, நீங்க தான் நல்ல தீர்ப்பு சொல்லி எங்களுக்கு நல்லதை செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்தோட இந்த உரையை நிறுத்திக் கொள்கிறேன். ஆண்களுக்கா நீ தான் சொல்லி தான் ஆகணும். ஆண்களுக்கா
இப்போ நீங்கள் உங்கள் ஆண்களுக்காக தான் இவ்வளோ மூச்சு பிடிக்க அவங்க டைமிங்கை ஜாஸ்தியாக தாண்டி கூட கற்றுனாங்க. அப்போ கூட நீங்கள் கைத்தட்டல. ஆண்கள் கைத்தட்டுங்க. அப்புறம் ஆபிரகாமை பற்றி அழகாக சொல்லிவிட்டு ஆண்களுக்கு தான் விசுவாசம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆண்களுக்கு விசுவாசம் இருக்கா? எனக்கு என்னமோ ஆண்களுக்கு தான் நிறைய விசுவாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க பேசுறதை வச்சு பார்த்ததில். எதிரணியிலேருந்து பெண்களுக்கு தான் விசுவாசம் அதிகம் என்று சகோதரி மஞ்சுளா அவர்கள் வருகிறார்கள். கரங்களை தட்டி டைமிங் நோட் பண்ணிக்கங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேர் தப்பா சொல்றீங்க. ரோஸ்மேரி. அவங்க பேர் எழுதி ரோஸ் மஞ்சள் எல்லாம் ஒரே கலர் தானே. நித்திய டிவி சார்பாகவும் பெண்களுக்காக விசுவாசத்தில் பெண்கள் தான் சிறந்தவர்கள் என்று வாதாட மஞ்சுளாவியாகிய ரோஸ்மேரி வந்திருக்கிறேன். இந்த பவானி சிஸ்டர் சொன்னாங்க ஆண்களுக்கு தான் விசுவாசம் அதிகம்ட்டு. அப்படி இல்லைங்க, பெண்களுக்கு தான் விசுவாசம் அதிகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் வந்து அண்ணால எடுத்துக்கலாம். அண்ணாளுக்கு வந்து குழந்தையே கிடையாது. அவர் கணவருக்கு 2 மனைவிகள், இன்னொருத்தருக்கு வந்து குழந்தைங்க இருக்கு. அப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் நாகரிகம்லாம் மாறி இருக்கு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து நிறைய பேர் அடிமையாக தான் வச்சிருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு தான் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை மலடின்ற பேர் வாங்கிக்கிட்டு அவங்க எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. இந்த சகோதரி சொன்னாங்க ஆபிரகாம் விசுவாசம் சொல்லிட்டு. ஆண்கள் வந்து விசுவாசத்தில் இருந்தாங்கன்னா பெண்கள் பலகீனமானவர் சொல்றீங்க. ஆனால் அந்த பெண் எவ்வளவு வருத்தத்தோட துக்கத்தோட இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசத்தோட அவங்க யார்கிட்டையும் போய் கேட்கல, கர்த்தர் சமூகத்தை நாடினாங்க. கர்த்தர் சமூகத்தை நாடி அவங்க வந்து கண்ணீரை ஊற்றல, தன்னுடைய இருதயத்தை ஊத்துனாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவங்க கர்த்தர் சமூகத்தில் என்ன கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுங்க, எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தால் உங்கள் சமூகத்திற்கே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் ஆண்கள்ங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க? பெண்கள் மட்டும்தான் அந்த மாதிரி கணவனையோ குடும்பத்தையோ எதிர்பார்க்காத அளவுக்கு தன் ஆண்டவருக்கு விசுவாசமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கர்த்தர் அவர்கள் மேல் மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தார்கள். அவர்கள் விசுவாசத்தின்படியே ஆனது. அப்படிப்பட்ட பெண் தன் குழந்தையை என்ன செய்யணும், ஐயோ நமக்கு இவ்வளவு காலம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம கொடுக்க கூடாது, பெண்கள் பலகீனமானு சொல்றாங்க சகோதரி. அப்படி அல்ல, பெண்கள் விசுவாசத்தோட என்ன பண்ணுங்க, கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் சமூகத்துக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நடுவர் அவர்களே, கர்த்தர் சமூகத்துல பால் மறந்தவனே அந்த குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இந்த ஆண்டவர் நீங்க கொடுத்தீங்க, உங்ககிட்ட அடிமை நான் வேண்டிக்கிட்டேன், இந்த நாள்ல இந்த மாதிரி இந்த குழந்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்டயே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு, இவங்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்கள் கர்ப்பத்தின் கனியை 6ஆக உயர்த்தினார்கள். ஒரு கை தட்ட மாட்டீங்களா? பெண்களுக்காக வாதாடுறோமே, அப்படி தட்டணும். இப்ப வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணால் என்ன பண்ணாங்க, விசுவாசிச்சாங்க. நிறைய பேருங்க பார்க்கலாம். இப்ப வந்து விசுவாசத்துல வந்து ஆண்கள் உறுதின்னு சொல்றாங்க. பேதுரு எடுத்துக்கோங்க. பேதுரு என்ன பண்ணாரு, நமக்கு தேவ மைந்தன் தேவன் அருளிய ஈவு எல்லாம் நம்ம கூட இருக்காரு. ஏசப்பா கூட இருந்தும் அவருக்கு என்ன இருந்தது, அவநம்பிக்கை இருந்தது, அவ்விசுவாசம் இருந்தது, அவருக்கு பயம் இருந்தது. கடல் மேல நடக்க சொல்ல என்ன சொல்றாரு, நம்ம நடந்தா விழுந்துருவோமோ ஐயோ அப்படின்னு ஒரு பயம். அப்ப ஏசப்பா அவர் என்ன பண்றாரு, அற்ப விசுவாசியன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனாலும் பேதுரு அது மட்டும் இல்லைங்க, கடைசி காலகட்டத்தில் ஏசப்பா என்ன பண்றாரு, மரிக்கிற தருவாயத்துல 3 முறை என்னை மறுதளிப்பாயின்னு சொல்லி சொன்னாரு. இவரு நான் அப்படி இல்லைங்க, நான் உங்க கூட இருக்கேன், உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருடைய விசுவாசமாகப்பட்டது என்ன பண்ணாது, பயத்துல என்ன அடிமைத்தன மாதிரி அப்படியே மனசுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் சிலுவை பாடுகளை சுமக்க போகும்போது அவரை சிறப்பிடிச்சாங்கன்ட்டு வேதம் சொல்லுது. அப்ப என்ன பண்றாங்க, அவரை நியாயம் விசாரிக்க கூட்டிட்டு போக சொல்ல இவரை கேட்கறாங்க, இவர் வந்து அந்த மனுஷனோட இருந்தவர்னு. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, நடுவர் அவர்களே, நான் அவன் இல்லைன்னு சொல்லிடுறாரு. நான் அந்த மனுஷனோட நான் இல்லைங்க அப்படின்னு என்ன பண்ணாரு, பயந்துட்ட ஓரம் போய் உட்காந்துறாரு. சரி அதோட விட்டாராங்க, திரும்பவும் கூப்பிட சொல்ல என்ன பண்றாங்க, நான் அவன் இல்லைன்னு சொல்லிட்டு சினிமா பட பாணியில அப்பவே 3 முறை மறுதளித்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று நிறைவேறியது. அப்போ அவருடைய விசுவாசம் எங்கே போனது? நல்லா சினிமா பாக்குறீங்க. ஆமா, அப்படி அல்ல போதகர் அவர்களே, வார்த்தை வந்து அப்படி சொல்ல வைக்கிறது. அப்ப அவன் என்ன பண்றாரு, 3 முறையும் மறுதளிச்சாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்று நிறைவேறியது. அப்படிப்பட்ட பேதுரு ஆண் தானே, அவருக்கு ஏன் விசுவாசம் இல்லாத போச்சு? இப்போ பெண்களை பத்தி சொல்றாங்க. நிறைய பெண்கள் வேதத்துல இருக்காங்க. அதுல வந்து தெபோரால எடுக்கலாம். தெபோரா வந்து என்ன பண்ண, இஸ்ரவேல் 20 வருஷமா அடிமைப்பட்டிருக்க சொல்ல நியாயம் விசாரிக்க
பெண்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்தாரு. அந்த நியாயம் விசாரிக்க பெண்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, இஸ்ரவேலர் மொத்த பேருமே வந்து தெபொராலே விழின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர் மொத்தமே ஒரு பெண்ணை குறிச்சு தாங்க பாடினாங்க. ஆணை குறிச்சு எந்த இடத்துலயும் பாடல, பெண்ணை குறிச்சு பாடி இருக்காங்க. கர்த்தர் 3ஆம் நாள் உயிர் தெழும் போதும் பெண்களுக்கு தான் காட்சி கொடுத்தாரு. பெண்கள் மட்டும்தான் ஊழியம் செஞ்சாங்க. பெண்களை மட்டும்தான் அவர் அறிந்திருக்கிறார். விசுவாசத்திலையும் ஜெபத்திலையும் பெண்கள் மட்டும்தான் நிலைச்சு நிற்போன்றத தாழ்மையுடன் கேட்டு சொல்லி தெரிந்து கொள்கிறேன். இவரான் இப்பயாவது பேசுங்க. பேசுகிறோம். அவங்க தான் ஆண்கள்னு சொன்ன ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ண சொன்னாங்க. பெண்கள் பேசுனாங்க பாருங்க. ஆபிரகாமே தூக்கி சாப்பிட்டாங்க. இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்நாளில் ஒரு அண்ணாள் இருந்தாங்களாம். எவ்வளோ சூப்பராக சொன்னாங்கல்ல. அந்நாளில் ஒரு அண்ணாள் இருந்தாங்க. அவங்க பெண்களுக்கு உள்ள இருக்கிற விசுவாசம் அவங்கள்ட்ட நிறையா இருந்துதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? பெண்கள் சவுண்டே காணுமே. உங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. அவங்க பேசும்போது எந்தத்துலேயும் அவங்க சொல்லி கேட்குறாங்க, கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்கன்னு. இப்போது இவங்க பேசுனத வரைக்கும் வச்சு எனக்கு என்ன தெரியுது, பெண்களுக்கு தான் விசுவாசம் நிறையா இருக்குன்னு தெரியுது. இல்லை, இது தீர்ப்பு இல்லை. இப்போ இவங்க பேசுறதை வச்சு சொல்கிறோம். இதுக்கு அவங்க பதிலடி கொடுக்கிறதுக்காக நம்ம ஜெயமேரி சிஸ்டர் வராங்க. கரங்களை தட்டி அவர்கள் வரவேற்போம். மைக் ஆன் பண்ணி கொடுக்குறது ஆண்கள் தான். ஆண், அதுலேயும் ஒரு ஆண் இருக்கு. அது என்ன உண்மைதான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கும் போதகர் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இப்போ இவ்வளோ நேரம் சகோதரி மஞ்சுளா சிஸ்டர் மூச்சை பிடிக்க பேசினாங்க. பெண்கள்னு. பெண்களால் அவங்களுக்கு எல்லாமே ஓகேம்மா, நீங்கள் சொன்ன எல்லா காரியங்களும் ஓகே. ஆனால் பெண்கள் என்னன்னா, அவங்க அண்ணால் கூட சுயநலமாக தான் ஜெபிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அவங்க ஒரு மலடின்றதால அந்த அவசொலுக்கு தாங்க முடியாம அவங்க வந்து சமூகத்துல, ஆண்டவர் சமூகத்துல அழுது ஜெபிச்சாங்க. எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு பிள்ளை இல்லைன்ட்டு அவங்க அழுது ஜெபிச்சாங்க. ஆனா மோசையை எடுத்துக்கோங்க. அவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம், ஆண்டவர் அவர் அழைச்சி இந்த ஜனங்களை 40 வருஷம் அடிமைப்பட்டிருக்க ஜனங்களை நடத்துறதுக்காக அவர் வழி நடத்தினாரு. அவர் வழி நடத்தி வந்த பாதையில எத்தனையோ அவருக்கு போராட்டம், நிந்தனை, அவசொல். அவர் வந்து அநேக இடத்துல முணுமுணுத்தாங்க. அதை கூட அவர் சகிச்சுக்கிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடு அந்த காணா ஒரு சந்திக்கிற வரையும், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக வரையும் ஆண்டவர் கொடுத்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு அவர் எல்லாத்திலையும் பொறுமையோடு காத்திருந்தார். அப்படிதான் அநேக குடும்பத்துல ஆண்கள் தனக்கு கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வாதமா வாழ வைக்கணும்ட்டு எத்தனையோ உழைச்சி, அவங்க எத்தனையோ வேதனை நெருக்கடியில கூட அவங்க குடும்பத்தை விட்டு அவங்க போறதில்ல. அதே மாதிரிதான் இப்ப இவங்க சொன்னாங்க, ஆனால் வந்து இப்படி அழுதாங்க, புலம்புனாங்க. அநேக பெண்கள் அழுது புலம்புறோம், இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு குடும்பத்துக்காக எல்லாம் அழுகிறோம், புலம்புறோம். ஆனால் தான் குடும்பத்துக்காக, தான் சுயநலத்துக்காக. ஆனால் பொதுவான வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க இடறதே இல்லை, நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. ஏதாவது எங்களால் செய்ய முடியும், நாங்கள் சாதிப்போன்ட்டு ஆண்கள் செய்கிறாங்க. கர்த்தருக்கு கூட பாருங்க, மோசையை வழி நடத்தின ஜனங்கள் மேலே அவருக்கே கோபம் வந்துச்சு, கோபாக்கினி வந்துச்சு. அவர் சொல்றாரு, இதுங்க ஜனங்கள் எல்லாம் வணங்கா கழுத்துடையவர்களா இருக்காங்க, இவர்களை நான் அழிச்சிடுறேன், உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை நான் தரேனார். அப்ப கூட அவர் சுயநலமா யோசிக்கல. எனக்கு கொடுத்த ஜனங்கள் அவருக்காக தேவனிடத்துல அவர் மன்றாடுறார். அந்த ஜனங்களை மீட்டெடுத்து அந்த கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போற வரையும் அவர் அவருடைய கொடுத்த எல்லா கடமையும் பொறுப்பையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். ஆனா பெண்கள் எல்லாருக்கும் உறுதுணையா இருக்காங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்களை தான் ஆண்டவர் முன் வைக்கிறார். தேவன் படைச்சதே முன்னாடி பாருங்க, ஆணை தான் படைச்சார். சூப்பர் இல்லைங்களா? அப்ப ஆண்களுக்கு பிரத்யேகமாக ஆசீர்வாதத்தை கொடுத்ததே நம் தேவன் தான், தெரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பெண்கள் ஆண்கள் சொல்லாம எந்த காரியமும் செய்ய முடியாதுங்க. அவங்க சப்போர்ட் இல்லாம நம்மளால எங்கேயும் போக முடியாது. ஆம்பளைங்க நல்லா கை தட்டணும். இப்ப கை தட்டுங்க. இப்ப சகோதரி சொன்னாங்க, அண்ணால் கண்ணீர் விட்டு அழுதா ஜெபிச்சா அப்படின்ட்டு. அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு கூட அவர் தள்ளி வைக்கலங்க. அவர் கணவர் அவரை நேசிச்சார். அந்த நேசிப்பின் கிருபையினால ஆண்டவர் பிள்ளை கொடுத்தார். அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல, சொல்லுங்க இல்லைங்களா? அப்ப ஆண்கள் கொடுக்கிற கடமைகளை எப்பொழுது வேதத்திலே சரி, உலக ரீதியானங்களும் சரி, அவர்கள் ஆசீர்வாதமா அவங்க நடத்த அவர்களுக்கு தான் மேலான கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கார். இந்த கிருபை, அந்த வாய்ப்பை கொடுத்த நடுவர்களுக்கும் சபையாருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறோம். நல்லா 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 தட்டுங்க.
பாருங்க, ஆண்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரே பாயிண்ட் சொன்னாங்க பாருங்க. கர்த்தர் முதல்ல படைச்சது யாரையா? ஆண்களை தான் படைச்சா. அப்போ ஆண்களுக்கு தான் விசுவாசம் இருக்கு. வந்துருச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆண்களுக்கு தான் விசுவாசம் தாசி. எப்படி அந்த பக்கம் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சுடுவீங்களா? ஜெயிச்சா போகும்போது என்ன தருவீங்களா? நீங்கள் சொன்ன பாயிண்ட் வச்சு ஆண்களுக்கு தான் விசுவாசம் தாசின்னு இருக்கு. இதை உடைக்கிறதுக்காக பெண்கள் சார்பில் இருந்து சித்ரா அவர்கள் வர கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட். இந்த வாய்ப்பு கொடுத்த சபைக்காகவும் மக்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அருமையான சகோதரிக்கு பேசுனாங்க, ஆண்கள் தான் வந்து விசுவாசத்தில் உயர்ந்தவங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், பெண்கள் தான் விசுவாசத்தில் உயர்ந்தவங்க. ஆனால் ஏசப்பா வந்து ஆதாம படிச்சாரு, ஆனால் ஏற்ற துணை இல்லையே, பெண்ணு தானே படிச்சாரு. ஏற்ற துணை இல்லாம எப்படி வாழ முடியும்? ஏங்க, ஒரு பெண்ணால தாங்க நாடே இருக்கு, ஒரு பெண்ணால தான் குடும்பம். கை தட்டுங்க. நீங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏங்க, ஒரு பெண் இல்லைன்னா ஊழியமே இல்லைங்க. இன்னைக்கு ஆண்கள் பின்னாடி பெண்கள் தான் இருக்காங்க. முழங்கால் போட்டு ஜெபிச்சு அவங்களுக்காக ஊழியத்தில் நிக்கிறது பெண்கள் தான். பெண்கள் பத்தி பேசுறாங்க. எஸ்தர் ராஜாத்தை பத்தி தன்னுடைய குலத்துக்காக, தன்னுடைய குல மக்களுக்காக, தன்னுடைய தாதி மக்களை கூப்பிட்டு உபவாசம் போட்டு 127 நாட்கள்ல ஜபத்தினால வென்றாங்க. ஜபத்தினால வென்றாங்க. ஜபம் விசுவாசம். விசுவாசம் என்னங்க? ஜபம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. பெண்கள் மட்டும் தான் உயர்ந்தவங்க விசுவாசத்துல. ஏன் பவுல், அப்படிப்பட்ட பவுல் பாராட்டினாரு. யார? பவுலால் பாராட்டப்பட்ட மரியாள் பார்க்கிறோம். அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? தன்னுடைய பொருளை எது கொடுத்து உதவ முடியலாலும் கர்த்தர் தனக்கு கொடுத்த டாலண்ட ஊழியத்துல பயன்படுத்தினாங்க. சுவிசேஷம் எங்க பரவிச்சு? பவுலே சொல்றாரு, பாராட்டப்பட்ட மரியாளே என்று. பவுலால் பாராட்டப்பட்ட யோகியால் பத்தி பார்க்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ரோமன் நிருபத்தை எழுதினார் பவுல். அவரே சொல்றாரு, பரிசுத்தவாட்டி, பாராட்டப்பட்ட யகுகால் மறுசுத்தவாட்டி சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தன்மை பெண்களுக்கு மட்டும் தாங்க இருக்கு. ஏன்? இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனால் அருளப்பட்டு பெண் வயிற்று தாங்க உரித்தாரு. ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்ததாக. அந்த ஆதாள ஏவாள் மூலம் என்ன பாவம் வந்திருக்கலாம். ஆனா என் தேவன் ராஜாதி ராஜாவாக ஒன்றை உயர்த்தி நம்மளுடைய பாவத்தை போக்கின ஒரு கன்னி மரியா வயிற்று தாங்க தோன்றினாரு. எங்க வந்திருக்க அனைவரும் பெண்கள் கூட்டம் தாங்க நிறைய. எல்லா இடத்துல பெண்கள் தான். பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லைங்க. எங்க சொல்ல பாக்குங்க, பெண்கள் இல்லாம அவங்கள தனியா குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. எல்லாத்தையும் சகிச்சு தாண்டவ பெண். என்னுடைய வாதகத்தை பெண்ணுன்னு நான் முடிக்கிறேன். இதே மாதிரி ஒரு இடத்துல மறுதளித்த ஏசப்பாக்கு கீழ்ப்படியாம போன யோனாவை பத்தி பார்க்கலாம். என்ன அவரு கீழ்ப்படிஞ்சாரு? கர்த்தர் அவருக்குள்ள விசுவாசம் இருந்தா கீழ்ப்படிஞ்சிருப்பாரு. பயம் போய் பிரசங்கிக்கணுமே ஓடி போனாரு. எங்க மீன் வயிற்றுல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இதுல போய் ஆண்களுக்கு போய் விசுவாசமா? இடமே கிடைக்கல பாருங்க. பெண்களுக்கு தாங்க விசுவாசம். பெண்ணு தான். ஏன்? எங்க பாஸ்டரம்மா, எங்க பாஸ்டர்ப்பா பின்னாடி யார் நிக்குது? டெம்பரலாக எங்க பாஸ்டரம்மா வச்சாங்க ஐஸ். இல்லைனா இந்த ஊழல் இல்லைங்க. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வந்திருக்க முடியாது. ஆரம்பத்துல ஐயா தட்டி படிச்சாரு. ஆனா எங்க பாஸ்டரம்மா தெபரால் மாதிரி ஒரு ஜப வீரானிங்க இன்னைக்கு எல்லாருக்கும் ஆவிக்குரிய சகோதரியாக நிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஊழியம் வளர்ந்துருக்கணும். பெண்களாகிய எங்க பாஸ்டரம்மா பெண்கள் தான் வெற்றி சிறந்தாங்க விசுவாசம் சொல்லி முடிக்கிறேன். நடுவரே நல்லா தீர்ப்பு தரணும். நடுவர் அவங்க மிரட்டி கை வாங்குறாங்க. கை தட்டி மிரட்டி வாங்குறாங்க. பாருங்க, எஸ்தரை பத்தி ஆரம்பிச்சாங்க, சிஸ்டர்ட்ட வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நான் தீர்ப்பை பெண்கள் சொல்லன்னா பாசம்மாவுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் என்ன போகும்போது அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாசம்மா பற்றி பேசிக்கிறாங்க. தயவு செய்து போகும்போது முடிவில் என்ன சொல்லணும்? பெண்களுக்கு தான் விசுவாசம் ஜாஸ்தி இருக்கு. பரிசுத்த வாட்டிகள், நீங்கள்லாம் பரிசுத்த வாட்டிகள். ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, பரிசுத்த வாட்டிகள்லாம் கரங்களை தட்டி. எனக்கு என்னமோ இவங்க தான் ஜெயிப்பாங்க. பெண்கள் தாங்க. பெண்கள் பெண்கள் பெண்கள். அதை உடைக்கிறதுக்கு ஆண்கள் சார்பாக கிருஷ்ணா அவர்கள் வருகிறார்கள். கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். பேச வாய்ப்பு கொடுத்த என் தேவனுக்கு முதலாவதாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இன்னைக்கு யார் பக்கம் பேச வந்திருக்கிறேன்னா, ஆண்களுக்கு தான் விசுவாசம் அதிகம் என்று பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு ஆண் தான். ஒரு ஆண் தான். சோ ஒரு பெண்ணா இருந்தாலும் நான் ஒரு ஆண் தான் விசுவாசத்துல சிறந்தவர், அவருடைய விசுவாசம் தான் அதிகம் சொல்லிட்டு ஒரு ஆணுக்காக நான் பேச வந்திருக்கேன். ஆண்களா கரங்களை தட்ட மாட்டீங்களா? நான் விசுவாசம் அதிகம். ஆண்களை யாரை பத்தி பேச வந்திருக்கேன்னா, விசுவாசத்தின் ஹீரோ
நம்ம யோபை பத்தி பேச வந்திருக்கேன். யோபை பத்தி உங்களுக்கு தெரியுமா? யோபு எப்படிப்பட்டவர்னா, அவர் சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இப்படிலாம் யோபை பத்தி நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்றாரு சாத்தான் கிட்ட. சாத்தான் உடனே சொல்றான், நீங்க எல்லாத்தையும் யோபுக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க, அதனாலதான் அவன் உங்களை விசுவாசிக்கிறான், உங்களுக்கு பயப்படுறான், அவன் மேல மட்டும் நீங்க கைய வைங்க, அப்ப என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, அவனுடைய ஜீவன் மேல மாத்திரம் நீ கை வைக்காத, மத்த எல்லா அதிகாரமும் நான் உனக்கு கொடுக்குறேன்ட்டு. ஒரே நாள்ல யோபுக்கு எல்லாமே போதுங்க. யோபுக்கு இருந்த எல்லா குமாரத்திகள், அவருக்கு இருந்த ஆடு மாடு, அவருடைய சொத்து எல்லாம் ஒரே நாள்ல அழியுது. அவருடைய உடம்பு ஃபுல்லா புண்ணு. பாவம் அந்த மனுஷன் அப்ப கூட கர்த்தரை ஒரு வார்த்தை தப்பா பேசல நடுவர் அவர்களே. அவர் ஓரமா உட்காந்து சைலண்டா ஒரு ஓடு எடுத்து உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் சொரிஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் மிஸ்ஸஸ் யோபு வராங்க. பெண்களே கொஞ்சம் கவனிங்க. பெண்களுக்கு தான் விசுவாசம் அதிகம், பெண்களுக்கு தான் விசுவாசம் அதிகம் என்று ரொம்ப அதிகமா நீங்க பேசிட்டு போயிட்டீங்க. இப்போ உங்களோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மிஸ்ஸஸ் யோபு சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்து நிற்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. இங்க விசுவாசம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இது விசுவாசமா இல்ல அவிசுவாசமா? பெண்களுக்கு தான் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்ட்டு மைக்கு ரொம்ப சவுண்ட் வச்சு, அவங்களுக்காக யாரும் ரொம்ப சவுண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப கத்தி கத்தி சொல்லிட்டு போறாங்க. எங்களுக்கு சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்லங்க. ஆனா இங்க ஒரு பெண்ணு, மிஸ்ஸஸ் யோபு ஒரு பெண்ணு தான், அவங்களோட விசுவாசம் இங்க செத்து போச்சு. அந்த மனுஷன் சைலண்டா இருக்காரு. அவருக்கு ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம், பாவம் அந்த புண்ணல தவிச்சிருப்பாரு. அத கூட செய்யலையே அந்த அம்மா. செஞ்சிருந்தா பரவாயில்ல, அப்ப கூட பெண்ணு தான் சொல்லலாம். நீங்க அவங்க செய்யலையே, ஒரு பேப்பர் வச்சுனா கூட விசிறி இருக்கலாம், அத கூட செய்யாம அவங்க என்ன சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். மொத்த விசுவாசம், பெண்களுக்கு இருந்த மொத்த விசுவாசமும் இந்த ஒத்த வார்த்தையில செத்து போய்விட்டது அவர்களே. ஒரு ஆயில்மெண்ட் வாங்கி கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஆயில்மெண்ட் தான் கிடைக்கல. அத இப்ப இருக்கிற நம்ம 2023ல நடிக்கிற பெண்களா இருந்தா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஹஸ்பண்ட் சார், நீங்க ஏன் சார் இன்னும் உயிரோட இருக்கீங்க? ஹஸ்பண்ட் சார், பேசாம நீங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு செத்து போயிடலாம் ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு சொல்லிருப்பாங்க நடுவர் அவங்க. நடிக்கிறவங்க இத அடிக்கிற பொண்ணுங்களா இருந்தா எப்படி தெரியுமா சொல்லிருப்பாங்க? யோபே, நீ ஏன் உயிரோட இருக்க, நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போயான்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா நடுவர் அவர்களே? இப்படிதான் பேசிருப்பாங்க. எனக்கு வீட்டு ஞாபகம் வருது. ஆனால நம்ம யோபு, எங்க விசுவாசத்தோட ஹீரோ சொல்றாரு, என்னை கொன்றுபட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்களே, விசுவாசம் உங்களுக்கு தான். கையை தட்டுங்க. சொல்லாம தட்டிட்டாங்க கைய. அந்த அம்மா பேசிட்டு போனாங்க. எஸ்தர் வந்து யூத குலத்துக்காகவே வந்து பேசினாங்களா. அவங்க அரண்மனையில உள்ள போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மொர்தெகாய் சொல்றாரு, நீ மட்டும் அரண்மனையில இருக்கிறன்னு சொல்லிட்டு நீ சேஃபா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நீ வந்து யூதருக்காக பேசாம இருந்தியானா ரட்சிப்பு எங்கிருந்து வரும் தெரியுமா? வேறொரு இடத்துல இருந்து வரும் சொல்றாங்க. இது அந்த பெண் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாசிக்கிறதுக்கு. அங்க மொர்தெகாய் தான் அவங்களோட விசுவாசத்தை, உள்ளுக்குள்ள புதஞ்சு போயிருக்கிற அந்த விசுவாசத்தை அவர் தான் எடுத்து விடுறாரு. சோ மொர்தெகாய் யாரு? ஒரு ஆண், அவருக்கு தான் விசுவாசம் அதிகம். அடுத்து நம்ம அண்ணாளுக்காக பேசுறாங்க. அண்ணாளோட விசுவாசம் எப்படி தெரியுமா? சுயநலமான விசுவாசம். எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அதை நான் உமக்கே கொடுப்பேன். கொடுக்கலனா கொடுக்க மாட்டீங்க, நீங்க கொடுத்தாதான் கொடுப்பீங்க இல்ல. நாங்க ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. எல்கானா பாருங்க, கொடுக்கலனாலும் அந்த மனைவி கிட்ட சொல்றாரு, பிள்ளை இல்லைனாலும் நான் உனக்கு அருமையான பிள்ளையா இருக்க மாட்டேனா, நீயா ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்றாரு நம்ம எல்கானா. சோ ஆண்களுக்கு தான் விசுவாசம் அதிகம். ஆண்களுக்கு தான் விசுவாசம் அதிகம் என்பதை இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல ஒரே ஒரு மாடுலேஷன்ல நான் சொல்லிட்டு போயிடுறேன். So beautiful, so elegant, just looking like your wow. Abraham wow, Moses wow, wow, wow. Joseph, oh my God, wow. And my favorite hero, Job, wow. ஆண்கள் தான் விசுவாசத்தில அதிகம், ஆண்களுக்கு தான் விசுவாசம் அதிகம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி நடுவர் அவர்களையும் இந்த தீர்ப்பை வந்து ஆண்கள் பக்கமா வழங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வா வா வா, ஆண்களுக்காக எவ்வளோ சூப்பராக பேசியிருக்காங்க. இவங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஆண்கள் இன்னும் நல்லா கரங்களை தட்டி, நீங்களும் பெண்களும் தட்டலாங்க. அடுத்து ஆண்கள் தான் விசுவாசத்தில் அதிகம் என்பதை உடைக்க கடைசியாக
அவங்களுடைய வாதத்தை உடைக்க பெண்கள் சார்பாக நந்தினி வராங்க. புரிஞ்சுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பளித்த தேவனுக்கு நன்றி. முதலாவது போதகர் அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையார் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த விசுவாசத்தின் தலைப்பில் பெண்கள் தான் சொல்லுங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி. நம்ம தாங்க விசுவாசிக்கணும். விசுவாசத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். முதலாவது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. எத்தனை வருஷம்? 12 வருஷமா. பவானி சிஸ்டர் பேசினாங்க ஆபிரகாம் பற்றி. ஆனால் சாரால் விசுவாசிக்காமல் இருந்திருந்தா இன்று ஈசாக்கில் இருந்து நம்ம வந்துருப்போமா? அவங்க அதை விசுவாசிச்சாங்க. இதே ஆகாரோடைய காரியத்தினால அவங்க சொன்னாங்க தன்னுடைய மூத்த மகனை நான் சுதந்திரவாளியாக எடுத்துக்கிறேன்னு. அப்போ அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்கெங்க போச்சு? அப்போ விசுவாசிக்கவே இல்லை. இதே ஜெயமேரி சிஸ்டர் பேசினாங்க மோசையை குறித்து. ஆனாலும் அந்த மோசையோடைய அந்த மரிப்பின் நிமித்தம் என்ன பண்ணாங்க, ஒரு பெட்டியில் வச்சு அனுப்பும்போது அதை காப்பாற்றினது யாருங்க? ஒரு ஸ்திரீ, ஒரு எகிப்தின் ஸ்திரீ தான் அந்த குழந்தையை காப்பாற்றினாங்க. அதனால தான் மோசே என்ற ஒரு பெரிய தலைவனை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன் இதை அவங்க படிக்காமல் போனாங்கன்னு தெரியல. கடைசியாக பேசினாங்க யோபு பற்றி அவ்வளோ வார்த்தை பேசினாங்க. 42 அதிகாரத்தை படிக்காமல் விட்டாங்க போல. யோபுடைய மனைவி அவிசுவாசமா இருந்திருந்தா கடைசியான ஆசீர்வாதத்தை எப்படிங்க இரட்டிப்பா பெற்றிருக்க முடியும்? அவங்க பாருங்க, நிச்சயமா கர்த்தர் நமக்கு செய்வாரு. தன்னுடைய கணவரை அவங்க திட்டியிருந்தாலும் கர்த்தருக்குள்ள அவங்க வைராக்கியமாக இருந்தாங்க. அதனால தான் அவர் ரெட்டத்தனையாக எல்லாத்தையுமே மறுபடியும் பெற்றுக்கொண்டாரு. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பிள்ளைகளை போல ஒருத்தரும் சௌந்தரியத்திலும் அழகுல இல்லை. அப்போ அந்த மனைவி அவிசுவாசமாக இருந்திருந்தா யோபோடைய ஆசீர்வாதம் எப்படிங்க கிடைச்சிருந்திருக்கும் சொல்லுங்க. யோபோடைய மனைவி முதலாவது படிச்சீங்களே, கடைசி அதிகாரத்தை நீங்க படிச்சீங்களா? மறந்துட்டாங்க. 12 வருஷம் நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? இதோ கூட இருந்த சீஷர்களும் சரி, அவரோடு இருந்த தலைவர்களும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை தான் விசுவாசித்தாங்களே கண்டி இருதயத்தில் விசுவாசிக்கல. இதே பேதுருவா இருக்கட்டும், அநேகரை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. ஆனாலும் கர்த்தருடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை இருக்குன்னு ஒரு ஸ்திரீ தாங்க முடிவு பண்ணா. 12 வருஷமான தன்னுடைய ஆஸ்திகளை இழந்த போதிலும், வைத்தியர்களால் கைவிடப்பட்ட போதிலும் அவங்க விசுவாச நிலைத்திருந்ததுனால தாங்க அந்த பெரும்பாடு நின்று போயிடுச்சு. இதே யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய ஸ்திரீயை ஏசப்பா சந்திக்கிறாரு. அப்போ அவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க, முதலாவது நீங்க யூதர், நீங்க எங்க கிட்ட பேசக்கூடாது. அப்படி ஒரு வாக்குவாதம் வரும்பொழுது கடைசியா சொல்றாங்க இவர் மெய்யான தீர்க்கதரிசி. அப்போ அந்த விபச்சார ஸ்திரீ ஏசப்பாவை என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க. இதே லாஸ்ட் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ சொன்னது நிமித்தம் இல்ல, நாங்க அவருடைய செய்கை நிமித்தம் அவரை விசுவாசிக்கிறோம். ஒரு ஸ்திரீயினால அந்த தேசம் விசுவாசத்துல நிலைச்சிருந்ததுங்க. இதே பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரத்துல மரியாளை கொடுத்து தேவ தூதன் வந்து பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாங்க? மரியாளே நீ கிருபை பெற்றவன் சொல்றாங்க. அப்போ இதே அந்த மரியாள் அவிசுவாசமா இருந்தா இந்த நாள்ல யூதா கோத்திரத்தின் சிங்கம் இன்று நாம் கொண்டாடப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் இந்த கிறிஸ்துவ பண்டிகை இருந்திருக்குமாங்க? அவங்க விசுவாசிச்சாங்க. தேவனிடத்துல தேவ தூதனிடத்துல சொன்னாங்க உங்களுடைய சொல்லின்படி ஆக கடவுது என்று. அதனால தாங்க நமக்கு இயேசு பிறந்தார். இந்த நாளில் மண்ணில் வந்து உதித்த இம்மானுவேலராய் ஒரு மரியாளின் வயிற்றில் அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் இந்த நாளில் நமக்காக தோன்றின இயேசு கிறிஸ்துங்க. இதே பாருங்க, 2 தீமோத்தேயுல பவுல் அடிகளார் சொல்றாரு, தீமோத்தேயை பார்த்து உன்னுடைய பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன்னுடைய தாயாகிய ஐனிக்கேலுக்குள்ளும் இருக்கிற அவர்களுடைய விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது என்று நான் நினைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. அதனால பெண்கள் தான் விசுவாசத்துல உறுதியானவங்கள் என்று தீர்ப்பு எழுதிவிட்ட நடுவருக்கு
நன்றி தெரிவிக்கிறேன். எழுதுந்த பார்த்துட்டாங்களாட்ருக்கு. நல்ல நல்ல கரங்களை தட்டி பாருங்க. ஒரு செம்ம பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாம் ஆண்கள். அவங்களுக்கே தெரியல அவருடைய ஆடையில் ஒரு வல்லமை இருக்குதுன்னு ஒரு ஸ்ரீயானவள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். கரங்களை தட்டி அந்த பாயிண்ட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா கரங்களை தட்டணும். செம்ம பாயிண்ட். அப்போது விசுவாசம் யார்கிட்ட இருக்கு? பெண்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்றத வாதத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நடுவரையா நீங்க கை தட்டுறதை வச்சோம் பார்த்தா என்ன பண்ணோம்? அப்படிதான் சொல்லணும் இருக்கு. பாசக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். ஐயா, நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கய்யா. நேற்று நீங்கள் இல்லை அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் திடீர்னு சொன்னாங்க எனக்கு வந்து நீங்கள் தான் நடுவர்னு. சரி ஒத்துக்கினோடனே 2 பேர் மிரட்டினாங்க. என் பக்கம் தான் தீர்ப்பு சொல்லணும், மாற்றி சொன்னா அவ்வளோதான். அதில் ஒரு சகோதரி அன்பா கேட்டாங்க, இல்லையா நம்ம பல ஆண்களுக்காக ஒரு உயிர் போறது தப்பு இல்லை. ஐயோ அது ஏன் உயிர் தானா? அதில் ஒரு சகோதரி அன்பா சொன்னாங்க, பிரதர் வீடு எங்க பிரதர்? குறுக்குப்பேட்டை. எப்படிக்கா போவீங்க? சரி. அப்போ அதுலேருந்தே டவுட் ஆயிடுச்சு. இப்போ நான் மாற்றி சொன்னேன்னா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ஆண்கள் பக்கம். இப்போ ஆண்கள் பக்கம் என்னோட மனைவி இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நீ வந்து பெண்கள் பக்கம் தீர்ப்பு சொன்னா வீட்டுக்கு வந்தால் உனக்கு சோறு இல்லை. நான் சொன்னேன், இன்னைக்கு பிரியாணி போடுறாங்க சபையில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நைட்டு வீட்டுக்கு தானே வருவேன், நைட்டு சாப்பாடு வீட்டுக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பயம்தான் இன்னைக்கு. அதனால் நடுவர் அவர்கள் பாஸ்டர் அவர்களே, வீட்டுக்கு போகும்போது எனக்கு பாதுகாப்பு கொஞ்சம் எஸ்கார்டு யாராவது பசங்க ஒரு 4-5 பேர் அனுப்பி விடுங்க, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. தீர்ப்பை பொறுத்து தான் பாதுகாப்பு. அதாவது வேதம் சொல்கிறது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்றால் அது போயிடும். நான் கொஞ்சம் எழுந்து நின்று ஓடுற மாதிரியே பேசி சொல்லிடுறேன். ஆண்கள் வந்து ரொம்ப விசுவாசம் பாருங்க. ஆண்களுக்கு தான் விசுவாசம் ஜாஸ்தி. எப்படின்னா இன்னைக்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஒரு விசுவாசத்தில் தானே உங்களை அமுச்சு வைக்கிறாங்க. அப்போ ஆண்களுக்கு தானே விசுவாசம் இருக்கு. ஆண்களை உங்களுக்கு தாங்க பேசுகிறேன். ஆண்களுக்கு தானே விசுவாசம் ஜாஸ்தி இருக்குது. உங்களை நம்பி அனுப்பி வைக்கிறாங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க? சபையிலே இருக்கிறீங்க. அவங்க கோவப்படுறதே இல்லை, கோவப்பட்டாலும் காட்டுறது இல்லை. எதுக்கு அனுப்பிக்கிறாங்க தெரியும்? சொல்லுங்க. தொல்லை நீங்க. ஐயோ டென்ஷன் கம்மி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாரு. அப்போ விசுவாசம் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் பெண்களுடைய கூட்டம் என்ன பண்ணுது? சபையில நிரம்பி ஒழிகிறது. அப்ப பெண்களுக்கு விசுவாசம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க? ஆண்களை வந்து என்ன பண்றீங்க? பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்க. அதுதானே பாதுகாப்பாக பார்த்துக்கிற பெண்கள்லாம் ஒரு கரங்களை தூக்குங்க பார்க்கலாம். 3 பேர் தாங்க தூக்கியிருக்காங்க. ஐயோ. அப்போ இந்த விசுவாசம் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறதா பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதா அப்படி பார்க்கும்போது இவங்கெல்லாம் வாதத்தில் என்ன கொண்டு வந்தாங்க? யாருமே எங்கள் வீட்டுக்காருக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாம் பைபிள்லேருந்து ஆபிரகாமு, மோசே, யோசேப்பு, யோபு. ஏமா ஒருத்தங்களாவது உங்கள் வீட்டுக்கார் பேர் சொன்னீங்களா? வேணாம் பயமாக இருக்கு எனக்கு. ஒருத்தர் கூட உங்கள் வீட்டுக்கார பேர் சொல்ல, ஒருத்தர் கூட எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்ல. எல்லாம் வேதத்திலேருந்து எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு என்னன்னா, ஆண்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை விட ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆண்களின் விசுவாசத்துக்கு பெண்கள் சளைப்பு இல்லை, பெண்கள் விசுவாசத்திற்கு ஆண்கள் சளைப்பு இல்லை. அதனால 2 பேருக்குமே விசுவாசம் அதிகமாக இருக்கிறது என்று தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.